ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் ஹேக். இப்போ எல்லாம் ஊரடங்கு நேரத்தில் இல்லை வீட்டில் இருக்கோம். இந்த நேரத்தில் வாட்ஸ்அப் ஹேக் பண்ணுறது ஒரு புது ட்ரிக்ஸாக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கடைசியாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்க அத்தனை பேரும் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் இது. இந்த வாட்ஸ்அப் இல்லாத மொபைலே இல்லைன்னு சொல்லலாம். அதனால தான் வாட்ஸ்அப் என்னமோ பெரும்பாலும் ஹேக்கருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக மாறியிருக்கு. எத்தனையோ விதத்தில் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் வாட்ஸ்அப் நிறுவனம் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சி அதை தடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருந்தும் புதுசாக அதை ஹேக் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெரிஃபிகேஷன் ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் நம்மளோட வாட்ஸ்அப் தகவல்களை திருட பார்க்குறாங்க. அது எப்படின்னா, நமக்கு ஒரு மெசேஜ் வரும். நான் ஓடிபி அனுப்புகிறப்ப நம்பரை மாற்றி போட்டேன், உங்களுக்கு வந்துருச்சு, அந்த ஓடிபியை தயவுசெய்து எனக்கு அனுப்புங்க. இப்போ திரையில் நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அப்படிங்கும்போது ரொம்ப அர்ஜெண்ட்டு, தயவுசெய்து அந்த மெசேஜை எனக்கு ஓடிபியை பாஸ் பண்ணி விடுங்க அப்படிம்பாங்க. இதை நம்பி ஒரு சிலர் அந்த ஓடிபியை அவங்களுக்கு திருப்பி அனுப்பிடுறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓடிபி போட்டு நம்ம கணக்கு நம்மளோட வாட்ஸ்அப் கணக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு தகவல், எந்த ஒரு ஃபோட்டோஸ், எந்த ஒரு செய்தியும் நமக்கு வாட்ஸ்அப்பில் வரப்போ அவங்களுக்கும் போகும். அவங்களும் அதை பார்த்துக்கலாம். நமக்கு பதில் அவங்க கூட அதில் மெசேஜ் அனுப்பிக்கலாம். அந்தளவு இப்போ புது முறையில் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, வாட்ஸ்அப் என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே நிறையா வந்திருக்குது. இருந்தாலும் இப்போ ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான். அதைத்தான் நம்ம மேலும் இப்போதைக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக அமைச்சுக்கணும். அது என்னென்னா, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் இருக்குது. இப்போ நான் ஒரு வீடியோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி நம்ம மொபைலில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் இருக்க அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் அடுத்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வரும். இதை ஃபஸ்ட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற எனபிள் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியிருக்கும். 6 நம்பர் கன்ஃபார்மாக 2 தடவை கொடுக்கணும். உங்களுக்கு கரெக்டான ஒரு நம்பர் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி கொடுக்க வேண்டியது இருக்குது. உங்கள் மொபைலில் இருக்க மெயில் ஐடி கொடுத்துக்குங்க. இது 2ம் கட்டாயம் கொடுத்து ஓகே கொடுத்துக்குங்க. எதுக்காக இந்த பாஸ்வேர்டும் 2 ஸ்டெப் மெயில் ஐடியும் கொடுக்குறங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் இதை ஓகே கொடுத்துக்குங்க, சேவ் கொடுத்துக்குங்க. டன், முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம்னா, எந்த முறையில் அவங்க நம்ம மொபைலை ஹேக் பண்ண பார்த்தாலும் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ண பார்த்தாலும் ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுக்காம அவங்களால நம்ம மொபைலை நம்ம வாட்ஸ்அப்பில் ஹேக் பண்ணவே முடியாது. அதை தடுக்கிறதுக்கு இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ரொம்பவே முக்கியம். அதனால் கட்டாயம் எல்லோரும் வாட்ஸ்அப்லேயே இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வாட்ஸ்அப்பில் உள்ளே போனவே இப்படி கேட்கும். இது ஒவ்வொரு முறையும் கேட்காது, எப்போயாவது ஒரு தடவை கேட்கும். இந்த மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தால் நீங்கள் இப்போயே அதை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா ஏங்கிற காரணத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.